அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே இந்த உடல்ல இருக்கிற வாழ்க்கையை குறித்து நல்லா பேசுறோம். இந்த உடல், மனம், நம்முடைய சூழ்நிலை, பொருளாதாரம் போன்றவற்றை குறித்து நம்ம அதிகமாக யோசிக்கிறது. இதை குறித்து நாம் அதிகமாக யோசிக்கிறோம். ஆனால், நாம் இந்த உடலை விட்ட பிறகு என்னவாக இருப்போம் என்பதை குறித்து யோசிக்க தவறிவிட்டோம். உண்மையிலேயே நம்ம இந்த உடலை விட்ட பிறகு என்னவாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கவனிக்கணும். கவனிக்கக்கூடிய விஷயம். நம்ம இந்த உடல்ல இருக்கும்போது வாழ வேண்டிய வாழ்க்கை நல்லா வாழணும். மரணத்தை பற்றி ஏன் கவலைப்படுற அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். அதுலயும் மாற்று கருத்து இல்ல. நம்ம இந்த உடலில் இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்கிறோம் என்கிறத பொறுத்து தான். இறந்த பிறகு நமக்கு பிரக்ஞை இல்ல. ஆனால் இறந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கை தொடர்கிறது அப்படிங்கிறதுல ஒரு மாற்று சிந்தனையும் கிடையாது. எப்படி நாம் சட்டையை மாற்றிக்கொள்வது போல நாளைக்கு இந்த உடலை விட்ட பிறகு சூட்சும உடலை எடுக்கிறோம். மரணம் என்பது நாம் இல்லாமல் போதல்ல. இந்த உடல் இல்லாம போகிறத மரணம்னு சொல்றோம். நண்பர்களுடைய கேள்வி சாதாரணமாக மரணம் அடைந்தவர்களுக்கும், தற்கொலை செய்து கொண்டு மரணம் அடைந்தவர்களுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்குதா? அப்படின்னு கேட்பாங்க. இந்த சாதாரணமாக மரணம் அடைந்தவர்கள் அவர்களுடைய உணர்வு, உணர்ச்சிகள் ஆகியவற்றை இந்த உடல்ல வைத்து நல்லா நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதர் வாழ்கிறார். அவருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவருடைய மன உணர்வுகள் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாரு. உடல் பலவீனப்பட்டு, உடல் உறுப்புகளுடைய செயல்கள் படிப்படியாக குறைஞ்சு மரணம் அடைகிறார். இவருடைய மன உணர்வுகள்ல பெரிய அளவுல ஒரு ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா, அவர் இந்த உடல்ல இருந்து வாழ்வாங்கு வாழ்ந்து, முட்டி, மோதி, பிரதிபலித்து ஒரு நிதானத்திற்கு இயற்கையா ஒரு 70 வயசுக்கு மேலேயே போதும்டா சாமி அப்படின்னு ஒரு நிதானத்திற்கு வந்துரும். அப்படியே ஒரு ரிலாக்ஸா தன்னை அறியாமல் இது ஒரு இயல்பாவே நடந்துட்டு போயிரும். ஸோ இவருடைய சோல் இந்த பாடியை விட்ட பிறகு, அவருடைய சோல் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பரிமாணத்துல போக ஆரம்பிச்சிரும். இந்த பிரபஞ்சத்தினுடைய சுய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிரும். இந்த பிரபஞ்சம் அந்த சோலை உள்வாங்கிக் கொண்டு அந்த சோலினுடைய மிச்சம், எச்சம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பிரபஞ்சம் கையில் எடுத்துக்கிறது. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு இந்த உடல் சின்ன வயசுல இருக்கும்போதே அல்லது அந்த மனோவேகம் அதிகமாக இருக்கும்போதே பர்பஸா அந்த உடலை விட்டு போகக்கூடியவங்களுக்கு அவர்களுக்கு மனோவேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கவலை, வருத்தம், பயம், ஒரு கோபம் ஏதோ ஒரு உணர்வுனால தான் பர்பஸா தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்படி செய்யும்போது இந்த உடலை வருத்தி அவர்கள் விட்டுருதாங்க. விட்டுட்டு அந்த மன உணர்வுகள்ல எந்த ஒரு பக்குவமும், ஒரு முதிர்ச்சியும் எட்டாத நிலையில இருக்கும்போது, அவர்கள் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக மாட்டாங்க. இந்த உடல்ல இருக்கும்போது எப்படி அந்த ஆணவம், அந்த குழப்பம், அந்த பதட்டம், பயம், கவலை, கோபம் என்ற உணர்ச்சிகள்ல இருந்தார்களோ, அதே போல ஆஸ்ட்ரல் பாடியிலயும் அவர்களுக்கு அதே உணர்வுகள் நீட்டிப்பதனால, அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆளுமைக்கு உட்படாமல் தன்னை தனி ஒரு சோலாக நினைச்சிட்டு அப்படி இயங்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் தான் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கட்டத்துல எங்க பூமியில மாட்டிக்கிடுவாங்க. அது பிதிர் தோஷம்னு சொல்லுவோம். அல்லது பிளாக் வேல்ல மாட்டிக்கிடுறதுன்னு சொல்லுவோம். இது ஒண்ணு நிறைய அதுல டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சஸ்டெயின் ஆவாங்க. இந்த பிரபஞ்சத்துல ஒரு தனித்த ஒரு உணர்வு, உணர்ச்சிகளோட இருக்கிறதுனால, அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அந்த ஒத்த உணர்வு, உணர்ச்சி உடைய நபர்களோடு கனெக்ட் ஆவாங்க. அப்படி கனெக்ட் ஆகி, அவர்களுடைய உடல்ல இருந்துகிட்டு மத்தவர்களை பாடாப்படுத்துறது, அல்லது கனவில் தோன்றி பாடாப்படுத்துறது, அல்லது இந்த உடல்ல இருக்கும்போது எதே கவலை, வருத்தம், பயம், பதட்டம், கோபம்லாம் இருந்துச்சோ, அதே உணர்வு அந்த சோல்லேயும் இருக்கும். அந்த ஆஸ்ட்ரல் பாடியிலயும் இருக்கும். அந்த ஆஸ்ட்ரல் பாடியிலயும் அதே உணர்வுல இருந்துட்டு, அந்த யார் தொடர்புடைய நபர்களோ அவர்களுக்கு சூட்சுமமான முறையில மனதளவுல தொந்தரவுகள் பண்ணிட்டு, ஆஸ்ட்ரல் பாடிய கெடுத்துக்கிட்டு அப்படியே வலம் வந்துட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு சிக்கலான ஒரு நிலை. ஸோ சாதாரணமாக இயல்பான மரணமடைபவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆளுமைக்கு உட்பட்டும், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஆளுமையிலிருந்து வெளிப்பட்டும் இருந்து கொண்டு மற்றவர்களை தொந்தரவு செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சோல் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட சோல் பிரபஞ்சத்தினுடைய இயல்பூக்க நீதியின்படி அது தன்னாலேயே ஒரு நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த சோல்ஸ் ரொம்ப சஃபரிங், அங்கேயும் சஃபரிங்ல இருந்து அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ரிசீவ் ஆகும்போது அதை டவுன் ஆக்கிரும். ஸோ அதனால தற்கொலை செய்து கொண்டவர்கள், விபத்துகள்ல இறந்த சோல்ஸ் கண்டிப்பாக அதை நியாயமான முறையில அந்த முன்னோர்கள் நியாயமான முறையில அந்த சோலை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ப்ரமோட் பண்ணிடணும். அதை நல்ல ஒரு முக்கியமான ஒரு முறையில தியான முறைகள்லாம் நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வழிகளின்படி அந்த சோலை நம்ம கலெக்ட் பண்ணி மெதுவா ப்ரமோட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வேற ஒரு லேயருக்கு போயிடும். அதுக்கு நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கான முறைகளும் நம்ம சூட்சுமமான முறையில நம்ம உருவாக்கி வைத்திருக்கின்றோம். அதையும் கூட நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ள முடியும். ஆகவே சாதாரணமாக இறந்து போனவர்கள் பிரபஞ்சத்தின் ஆளுமைக்கு உட்பட்டும், அதே நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்தும் இருக்கிறது ஒரு வேறுபாடு அதில் இருக்கிறது என்பதை
நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலாக தருகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.